பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 3 வசனம். சங்கீதம் 34:3. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளின் செய்திக்கு தலைப்பு ஒருமித்து. ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம், ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னோட கூட வாருங்கள் என்று தாவீது கூப்பிடுகிறார். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஒருமித்து உயர்த்துவோமாக என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருமித்து என்று நாம் பார்க்கும் பொழுது ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் நாம் வாசிக்கும் போது, ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 2 பேர் ஒருமித்து நடப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒருவர் ஒருமிக்க முடியாது, ஆனால் 2 பேர் ஒருமித்து வரும்போது அவர்கள் என்ன செய்வார்களாம்? நடப்பார்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று எழுதப்பட்டது. ஒரு நடந்து போவதற்கே 2 பேருடைய ஒரு மனம் ஒருமித்து போகுதல் அவசியமாயிருக்கிறது. ஒரு நடந்து போகிற காரியம். அப்படித்தான் இந்த எம்மாவூர் சீஷர் அவர்கள் 2 பேர் தான் ஒருமித்து நடந்து போனார்கள். அப்பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட அவர்களோடு கூட இணைந்து கொண்டு அவர்களுக்கு அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அதுவரையிலும் குருடராய் இருந்தவர்கள், சரீர பிரகாரமாய் அல்ல, ஆவிலே ஆத்துமாவிலே குருடராய் இருந்தவர்களின் கண்களை திறப்பதற்கு அவர்கள் ஒருமித்து நடந்தார்கள். இயேசு அவர்களோடு கூட இணைந்து கொண்டபடினால் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. இந்த பூமியிலே மனுஷர் ஒருமித்து செய்கிற அநேக காரியங்கள் என்ன, அதன் விளைவு என்ன என்று சொல்லியும், தேவ பிள்ளைகளாகி நாம் ஒருமித்து செய்யக்கூடியது என்ன என்றும் வேதாகமும் நமக்கு சொல்லுகிற காரியங்களை நாம் வாசிக்கும் பொழுது, முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 13:6. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. இங்கே ஆபிரகாமை குறித்தும் லோத்தை குறித்தும் அவர்களுடைய ஆசைகள், ஆடு மாடுகள், அவர்கள் காரியங்கள் எல்லாம் அதிகமானதினாலே, அவர்களுடைய ஆசை மிகுதியாய் இருந்தபடினாலே அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணவும் முடியவில்லை. அவர்கள் ஒருமித்து குடியிருக்கவும் அந்த பூமி தாங்க முடியவில்லை. அந்நாட்களிலே அதிகமான ஜனத்தொகை இல்லை. ஆனால் இந்த 2 பேருடைய ஆஸ்திகளும், ஆபிரகாமின் ஆஸ்திகளும் லோத்தின் ஆஸ்திகளும் பெருகினதினாலே, ஆடு மாடுகள், கூடாரங்கள், ஆட்கள், வேலையாட்கள் எல்லாம் பெருகினதினாலே அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க பூமி தாங்கலையாம். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆச்சரியமாயிருக்கிறது. அந்நாட்களை காட்டிலும் இந்நாட்களிலே எவ்வளவு ஜனத்தொகை பெருகி இருக்கிறது, பல மடங்கு அதிகமாயிருக்கிறது.
ஆனால் இந்நாள் வரைக்கும் இந்த பூமி என்ன செய்திருக்கிறதுங்க, தாங்கிக் கொண்டிருக்கிறது பாருங்களேன். ஆனால் அன்றைக்கு பார்க்கிறோம், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க பூமி தாங்க வைக்க, ஒருமித்து குடியிருக்க முடியவில்லை. ஏன்? அவர்களுக்கு ஆசை அதிகமாய் இருந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 36:7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர்களுடைய சம்பத்து மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கி இருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது என்று இங்கே நாம் ஏசாவை குறித்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஏசாவும் அவருடைய மக்களும் அவர்களுடைய ஆசை எல்லாம் என்ன செய்தது? அதிகமானது. சகோதரனாகிய யாக்கோபு அவன் வேறே ஒரு தேசத்துக்கு பிரிந்து போகிறான். அப்பொழுது அவர்களுடைய சம்பத்து மிகுதியாய் இருந்தபடியான் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. இங்கே சகோதரர்களும் ஒன்றாய் ஒருமித்து கூடியிருக்க முடியாத காரியங்கள் எதனாலே என்று சொன்னால், அவர்கள் சம்பாதித்த சம்பாத்தியமும் ஆசையும் அவர்கள் ஒருமித்து கூட முடியாமல் போயிருக்கிறதை பார்க்க. இரண்டாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 17:1-2 நான் வாசிக்கிறேன். பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி, சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் நடுவே இருக்கிற ஏபேஸ் தம்மிலே பாளையம் இறங்கினார்கள். 2ஆம் வசனம், சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இங்கே தேவ ஜனங்களும் ராஜாவும் தேவ ஜனங்களும் பெலிஸ்தரும் வெவ்வேறு இடங்களிலே, அதாவது பக்கத்திலே அவர்கள் வெவ்வேறு இடங்களிலே ஒருமித்து கூடியிருக்கிறார்கள். எதற்காக என்று சொல்லி பார்க்கும்போது, யுத்தம் பண்ணுவதற்கு ஒருமித்திருக்கிறார்கள். அங்கே பெலிஸ்தரும் அவருடைய கூட்டத்தார் சேனைகளும் அங்கே இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சவுலும் இஸ்ரவேல் புத்திரரும் ஒருமித்து இருக்கிறார். அங்கேயும் ஒரு மனம், இங்கேயும் ஒரு மனம். ஆனால் அதன் முடிவு என்ன? யுத்தம். யுத்தத்திற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நமக்கு அந்த சம்பவம் எல்லாம் தெரியும். அதை நான் தொடுவதற்கு இன்றைக்கு இல்லை, அது நம்முடைய பகுதி அல்ல. இது ஒருமித்து செய்கிற காரியங்கள். 2 பேர் ஒருமித்து நடக்க முடியும். பல ஜனங்கள் ஒருமித்து போகும்போது, அவர்கள் ஆஸ்திகள் பெருகும் போது, சம்பத்து பெருகும் போது, அவர்கள் சகோதரராயிருந்தாலும் ஒருமித்து வாசம் பண்ண முடியாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, அது தேவ ஜனங்களாய் இருந்தாலும் உலக ஜனங்களாய் இருந்தாலும் ஒருமித்து கூடுகிறார்கள். ஆனால் அந்த ஒரு மனத்திலே என்ன வருகிறது என்று சொன்னால் யுத்தம் தான் வருகிறது. மூன்றாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம், மன்னிக்க வேண்டும், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றார். நாங்கள் ஒருமித்து இருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளை மேல்
புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. இங்கே 2 ஸ்திரீகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார். 2 ஸ்திரீகளுக்கும் ஆண் பிள்ளை பெற்றிருக்கிறார், ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறார். ஆனால் ஆண் பிள்ளைகளை பெற்ற ஒருமித்து வாசம் பண்ணுகிற ஸ்திரீகள் அங்கே எதை அனுபவித்தார்கள்? மரணத்தை அனுபவித்தார். ஒரு பிள்ளை செத்து போயிற்று. தாய் புரண்டு பிள்ளை மேலே விழுந்து தாய் செத்து. இங்கே ஒருமித்து வாசம் பண்ணுகிற ஸ்திரீகளுக்குள்ளே இங்கே என்னதான் நடக்கிறது? மரணம் தான் நடக்கிறது. 2 பேர் ஒருமித்து நடந்தால் நடக்க முடியும். ஒருமித்து வாசம் பண்ணினால் வாசம் பண்ண முடியும். ஆனால் நம் வேதத்திலேயே நாம் வாசிக்கிறோம், அப்படியே ஆஸ்தி சம்பத்து அதிகமானதினால் ஒரே இடத்திலே சகோதரர்கள் வாசம் பண்ண முடியும். அது தேவ ஜனங்களாயிருந்தாலும் ஒழுக்க ஜனங்களாயிருந்தாலும் அவர்கள் ஒருமித்து கூடி இருந்தாலும் அவர்களுக்கு நேரிடுகிறது என்ன? யுத்தம் தான். ஒருமித்து தான் இருந்தார்கள், ஆனால் அங்கே யுத்தம் தான். இங்கே 2 ஸ்திரீகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 ஸ்திரீகளும் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார். ஆனால் அவர்கள் கண்டது அவர்கள் குடும்பத்திலே என்ன? மரணம். மரணம். 4வதாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 4வதாக ஒரு காரியம் ஒருமித்து இருந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இங்கே ஒரு கூட்டத்தாரை பார்க்கிறோம். அவர்கள் யூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். ஆனால் அவர்கள் ஒருமித்து இருக்கிறார்கள். ஒருமித்து செய்கிற காரியம் என்ன? பவுலை கொலை செய்வதற்கு அவர்கள் உபவாசம் பண்ணி சபதம் எடுப்பது. தேவ ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அதைதான் யோவான் எழுதும் போது சொல்லுகிறான், 1ஆம் அதிகாரத்திலே, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானவர்கள் யாருங்க? இந்த யூதர்கள். இயேசுவுக்கே சொந்தமானவர்கள், இயேசுவுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள். அவர்கள் வழியிலேதான், அந்த யூத கோத்திரத்திலேதான் அவர் பிறந்தார். அந்த வழியிலேதான் வருவார் என்றும் மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். ஆனால் இந்த தேவ ஜனங்கள் ஒருமித்து இருக்கிறார்கள். எதற்கு? ஒரு தேவ மனுஷனை கொலை செய்வது. இவைகள் யாவும் எதை குறிக்கிறது? இந்த பூமியிலே சம்பத்தும் ஆஸ்தியும் நமக்கு நிறைந்து இருக்கும் போது சகோதரர்களோடு கூட ஒருமித்து வாசம் பண்ணுகிறதற்கு கூட நம்மால் முடியாமற் போகிறது. அங்கே ஆபிரகாமும் லோத்தும் ஏசாவும் யாக்கோவும் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணாமல் பிரிந்து போகிற அளவுக்கு அவர்கள் ஆஸ்திகள். அது இந்நாட்களிலும் கூட நம்மால் அதை பார்க்க முடியும். மூதாதையார் வைத்து போன ஆஸ்திகள், சம்பத்துகள் இன்றைக்கு சகோதரர்களை என்ன செய்து விடுகிறது? பிரித்து விடுகிறது. ஆகியதான் அப்போஸ்தலனாகிய பவுல்
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த கப்பல் சேதத்துக்கு முன்னதாக அவர் சொல்லுகிறார், நம்மிடத்தில் உள்ளதான எல்லா பாரங்களையும் நாம் கடலிலே எறிந்து விடுவோம், பொழுது லகுவாய் இந்த கப்பல் மாறிவிடும். கப்பல் உடைந்துதான் கடைசியிலே போறது. ஆனால் ஒரு ஜீவனும் சேதமாக்காமல் யாவரும் கரை சேர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த கப்பலில் இருந்த 276 பேரும் பத்திரமாக கரை சேர்ந்தார்கள். கப்பல் உடைந்தது, ஆனால் மனுஷருக்கு உயிர் சேதம் இல்லாமல் பத்திரமாய் சேர்ந்தார். ஏன்? அவர்கள் வாரமாய் வைத்துக் கொண்டிருந்த, அன்றைக்கு ஒருவேளை அது ஆஸ்தி அல்ல, அது பல தானியங்களும் பல காரியங்களும், லகேஜ், அதெல்லாம் தூக்கி போட்டு, அதைதான் அப்போஸ்தலன் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே எழுதும் போது அவர் சொல்லுகிறார், பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி சூழ்ந்து நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, உதறி தள்ளிவிட வேண்டும். தள்ளிவிட்டு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை மாத்திரம் நாம் நோக்கி பார்த்து நடக்கும் போது நாம் சகோதரராய் வாசம் பண்ணினாலும் 4 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று தொடர்ந்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். பூமிக்குரிய ஆசைகள், பூமிக்குரிய சம்பத்து சகோதரரை ஒருமித்து வாசம் பண்ண விடாமல் பூமியை தாங்கவில்லையாம். இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இப்பொழுது எப்படி இவ்வளவு வீடுகள், இவ்வளவு ஆசைகள், இவ்வளவு மக்கள் தொகையை இந்த பூமி தாங்கிக் கொண்டிருக்கிறது? அன்றைக்கு அவர்கள் ஒன்றாய் வாசம் பண்ண முடியல, ஒரு இடத்துல ஒருமித்து வாசம் பண்ணுகிறேன், அது முடியவில்லை. ஆகையால் அவர்களுக்கு ஒரு பிரிவினை உண்டாயிற்று. தேவ ஜனங்கள் ஒருமித்து நிற்கிறார்கள் யுத்தம் பண்ணுவதற்கு. 2 ஸ்திரீகள் ஒருமித்து இருக்கிறார்கள், அங்கே மரணம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க் 13, லூக்காவிலும் சொல்லுகிறதான வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது 2 ஸ்திரீகள் ஒருமித்து என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? எந்திரம் மறைத்துக் கொண்டிருப்பார்கள். அதில் ஒருவர் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அங்கே அந்த 2 ஸ்திரீகள் ஒருமித்துதான் வாசம் பண்ணினார்கள். அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே மரணம் நேரிட்டது. ஒருவருக்கு அந்த பிள்ளை திரும்ப கிடைத்தது, ஒருவருக்கு அதை இழந்து போனார். அதுபோலதான் இந்த பூமியிலே நாம் பல காரியங்களுக்கு ஒருமித்து இருக்கலாம். ஆனால் நாம் எதிலே ஒருமித்து இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் பார்க்க வேண்டும். நாம் ஒருமித்து இருந்தால், நாம் ஒருவனதோடு கூட ஜெபிக்கும் போது தேவன் நம்மோடு கூட வந்து அங்கே உலாவுகிறார், அந்த ஒரு மனதிலே இருக்கிறார். ஆனால் 2 ஸ்திரீகள் ஒருமனப்பட்ட இடத்திலே ஒரு மரணம். அப்படி நாம் மரணத்துக்கு ஏதுவான நரக ஆக்கினைக்கு நாம் போய்விடாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார். நாம் ஒருமித்து இருக்கிற இடத்திலும் நாம் தனித்து இருக்கிறவர்களாய், தேவனோடு சென்றிருக்கிறவர்களாய் இருக்கிறதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் ஒருமித்து இருக்கிற இடத்திலே மரணமும் இருக்கிறோம். அடுத்து தேவ ஜனங்கள் ஒருமித்து இருக்கிறார்கள். அங்கே பார்க்கும் பொழுது அங்கே கொலை செய்வதற்கு, தேவ மனுஷனை, ஒரு ஊழியக்காரனை கொலை செய்வதற்கு உபவாசித்து சபதம் எடுக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒருவேளை நான் சொல்லுகிறது ஆச்சரியமாய் இருக்கலாம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, சில ஊழியக்காரர்கள்
மரிப்பதற்கும், ஆக்சிடென்ட்ல மரிப்பதற்கும், அல்லது அவர்களுக்கு நஷ்டங்கள் உண்டாவதற்கும் கூடி உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். இதை நாம் தெரிந்து கொண்டு நாம் அதை காட்டிலும் அதிகமாய் அவரவர்கள் போதகர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக மரத்தோடு ஒருமித்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாய். எதிராளியானவன் பிசாசோடு கூட மட்டும் இல்லை, தேவ ஜனங்களுக்குள்ளும் கிரியை செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களிலே ஒருவன் தான் அவரை காட்டிக் கொடுத்தார். ஜஸ்ட் ஒரு 30 வெள்ளிக்காசு. எத்தனை வெள்ளிக்காசுகளை வைத்து செலவு பண்ணினவன் இந்த யூதாஸ் காரியம். ஆண்டவர் கேட்கும் போதெல்லாம் எடுத்தெடுத்து கொடுத்து ஒரு நல்ல கணக்காளனாய் இருந்து, என்ன காரியம் ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு வேண்டுமா, நான் கொடுக்கிறேன், இருக்கிறது, நமக்கு இந்த காணிக்கை வந்தது, இது இருக்கிறது என்று சொல்லி எத்தனை வெள்ளிக்காசுகளை அவன் அள்ளி அள்ளி ஆண்டவருடைய வேலைக்காக கொடுத்தான். ஆனால் ஒருமித்து அவர்களோடு கூட ஜெபத்திற்கு போனான். ஒருமித்து கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்க போனான். ஆனால் அந்த கடைசி ஜெபத்திலே அவன் இருந்தானா என்று சொல்லி பார்க்கும்போது அவன் இல்லை. அவன் எங்கே போய்விட்டான்? எதிராளிகளோடு ஒருமித்து போய் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவானவரை காட்டிக் கொடுக்கிறவனாய். ஆகியால் நமக்குள்ளேயே சில நேரங்களிலே விரோதிகள் இருக்கத்தான் செய்வார். நாம் அதை ஆவியிலே கண்டுபிடித்து அதை கடிந்து கொண்டு அவர்களை அல்ல, அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற இந்த அசுத்த ஆவிகளை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்த நாம் பிரயாசப்பட்டு ஒருமித்து தேவ ஜனங்கள் தேவ மனுஷனையும் கொலை செய்வதற்கு அன்றைக்கு யூதர்கள் எழுப்பினது போல இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையால் தேவ பிள்ளைகளாகிய நாம் என்னென்ன காரியங்களிலே ஒருமித்திருந்தால் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று வேகமாக 4 காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 4 காரியங்களிலே ஒருமித்து இருந்தவர்களின் காரியங்களை நாம் தியானித்தோம். இப்பொழுது தேவ பிள்ளைகள் ஒருமித்து இருக்கும் போது நமக்கு நடைபெறுகிற காரியம் என்ன, நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை எப்படி உயர்த்த முடியும், அவரை மகிமைப்படுத்த முடியும் என்று நாம் பார்த்து தியானித்து கடந்து செல்லவிருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 55:14, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். ஒருமித்து என்ன ஆலோசனைங்க? இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். இன்றைக்கு கர்த்தருடைய நாள். இந்த ஆன்லைன் ஊழியங்கள் அநேக தேவ பிள்ளைகளுக்கு, அதாவது மிகுந்த வயதானவர்கள், வியாதியிலே படுத்திருக்கிறவர்கள், படுக்கையிலே இருக்கிறவர்கள், ஆலயத்துக்கு செல்வதற்கு அதிக தூரம் பிரயாணம் பண்ண முடியாமல் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும் இந்த ஆன்லைன் ஊழியங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக அவர்கள் ஒருமித்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஆலயத்துக்கு செல்லுகிற ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த லாக்டவுனுக்கு பிற்பாடு அநேக நன்றாய் இருக்கிறவர்கள் கூட, வாலிபரும் நடு வயதினரும் ரொம்ப வயதானவர்கள் அல்லாமல் நல்ல நடமாடிக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் போவார்கள். ஆனால் ஆலயத்துக்கு போவதற்கு அன்றைக்கு லீவ் எடுத்துக் கொள்வார். அது அல்ல, இங்கே நாம் வாசிக்கிறோம், ஒருமித்து எங்கே செல்ல வேண்டுமா?
கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். போகும்போது அங்கே என்ன உண்டாகிறது என்று சொன்னான், ஒருமித்து அங்கே இன்பமான ஆலோசனை. தேவ பிள்ளைகள் ஒருமித்து தேவாலயத்துக்கு போகும்போது நல்ல இன்பமான ஆலோசனைகள், நமக்கு இன்பமான ஆலோசனை. இதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆலயத்துக்கு ஒருமித்து நாம் போக வேண்டும். தாவீது எழுதுகிறார், நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட ஆலயத்துக்கு போனோம். தாவீது அநேக நேரங்களிலே ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலைகள். ஆனால் 7 வயதிலே பெரிய வாஞ்சை. நான் ஒரு காலத்திலே ஆலயத்துக்கு போயிருந்தேனே, ஆனால் இப்பொழுது வனாந்தரத்திலே, குகைகளிலே, மலைகளிலே என்னை ஒழித்து கொண்டிருக்கிறேனே. ஆண்டவரே, என்றைக்கு அந்த நாள் வரும்? ஆகையால் தான் நம்மாலே என்ற வரையிலும் நாம் ஒருமித்து கூட்டத்தோட ஆலயத்துக்கு போவோம். அங்கே நமக்கு இன்பமான ஆலோசனை. என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தையை ஆவியானவர் தாவீதின் வானிலை போய் போட்டு அதை எழுதி வைத்திருக்கிறார். இன்பமான ஆலோசனை. இது உலகத்தின் ஆலோசனை இல்லை, அது அழிவுக்கு நேராய் கொண்டு போகிற ஆலோசனை அல்ல, அல்லது தீதான ஆலோசனை அல்ல, பிறரை குற்றப்படுத்துகிற ஆலோசனை அல்ல, பிறரோடு கூட இணங்கி போகாத ஆலோசனை அல்ல. இன்பமான ஆலோசனை. இன்பமான ஆலோசனையை பெற்றுக்கொள்ள நாம் ஒருமித்து அவருடைய ஆலயத்துக்கு நாம் போக வேண்டியது அவசியமாக இருக்கு. இரண்டாவதாக, நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேதம் பகுதியும் ஒரு சங்கீதமும் 3 வசனங்கள் அடங்கிய 133ஆம் சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். தேவ பிள்ளைகள் ஒருமித்து இருக்கும்போது அங்கே அந்த ஒரு மனதிலே என்ன கிடக்கிறது? நன்மையும் இன்பமும் கிடைக்கிறது. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். அது என்ன ஆசீர்வாதம்! ஆரோனுடைய சிறுசிலே ஊற்றப்பட்ட நல்ல தைலம். அது சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்குகிற பனி. இவைகளுக்கு ஒப்பான நன்மையும் இவைகளுக்கு ஒப்பான இன்பமும் நமக்கு கிடைக்கும். ஒரு அபிஷேகமும் ஒரு இன்பம், ஒரு நன்மையும் ஒரு இன்பம். நாம் ஒருமித்து சகோதரர் தேவ சமூகத்திலே ஒருமித்து கர்த்தருடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்போது அங்கே நன்மையும் இருக்கிறது, அங்கே இன்பமும் இருக்கு. நன்மை என்ன? தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல அபிஷேகம். ஒரு தேவ ஊழியக்காரருடைய ஒரு ஷாப்ஸை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது, யாரும் இல்லை, ஆவடியில் இருக்கிறதான சென்னையிலே பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா அவர்களுடைய ஒரு சின்ன ஒரு ஷாப்ஸ். எதை நீ இந்த உலகத்திலே இழந்தாலும் நீ கர்த்தரால் உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நீ ஒரு நாளும் இழந்து விடாதே என்று அவர் எச்சரிக்கிறார். விசேஷமாய் ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகளுக்கும் தான். எல்லாமே தேவ பிள்ளைகளுக்கு. என்றைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோமோ, அந்த அபிஷேகத்தை என்ன காரணத்தை கொண்டு விடக்கும். நம்ம ஆஸ்தி போகலாம், நம்முடைய பிள்ளைகள் போகலாம், கணவர் போகலாம், மனைவி போகலாம், எல்லாம் இழக்க. பேதுரு கேட்டாரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றினோமே ஆண்டவரே, உனக்கு பின்னாலே நடந்தோமே, வீட்டை விட்டோம், மனைவி விட்டோம், பிள்ளைகளை விட்டோம், எல்லா ஆசைகளை விட்டோம், எல்லாத்தையும் விட்டோம். நீங்க ஒரு 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போஷித்து
12 கூட, ஒரு கூட நிறைய எனக்கு மீதியானது கொடுக்குறீங்க, தெரியும், அது நல்லா இருக்கு. ஆனா அதோட போயிருமா? சாப்பிட்டு சாப்பிட்டு திருப்தி ஆயிடுவேனோ? இல்ல இல்ல, ஆண்டவர் சொன்னார், நீ 100 ரத்தனையான பலன் எதையெல்லாம் இந்த பூமியில இழந்தையோ எல்லாம் 100 ரத்தனையா நீ திரும்ப பெற்றுக் கொள்ளுமா. இந்த பூமியிலே மகிமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்பொழுதும் இரட்டிப்பான ஆசீர்வாதம். நாம் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது நமக்கு நன்மையையும் கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். நன்மை என்ன? அந்த அபிஷேகம். நாம் இந்த பூமியில எதை இழந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. இந்த தாவீது அந்த அபிஷேகத்தை இழக்காததினாலேதான் சவுல் துரத்தி கொண்டு வரும்போது அவன் சொல்லுகிறான், தேவன் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை போட மாட்டேன், அவன் வேலைக்காரன் தான் போய் வெட்ட போகிறேன் என்று சொல்லுகிறான். ஒரே குத்தாக குத்தி விடுகிறேன், அவனுடைய ஈட்டியை வைத்தே குத்தி விடுகிறேன் என்று சொன்னாலும் இல்லை இல்லை இல்லை, அது என் கைகளுக்கு கரைகளை உண்டு பண்ணும். நான் எத்தனையோ யுத்தங்களை செய்தேன், ஆனால் ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் கொலை செய்வது இல்லை என்று தீர்மானித்தது எதனாலே தெரியுங்களா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, என்றைக்கு சாமுவேல் அந்த கொம்பினாலே அந்த தைலத்தை ஊற்றி அவரை அபிஷேகம் பண்ணினாரோ அன்று முதல் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகையால் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் நம்மேல் தங்கி இருக்கிறதை நாம் உணர்ந்து இருப்போமானால், ஆவியானவர் தன்னை விட்டு விலகின சிம்சோனை போல அல்லாமல், பொல்லாத ஆவி, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி தனக்குள்ளே வந்தது என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சவுல் ராஜாவை போல அல்லாமல், சங்கீதத்திலே அவன் தாவீது சொல்லுகிற வண்ணமாய், இதுவும் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். நமக்கு நன்மை உண்டு, அது தேவனால் கொடுக்கப்படுகிற அபிஷேகம். நமக்கு ஒரு இன்பம் உண்டு, அது நம்மேல் பனியாய் பொழிகிறதான ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆகிய நாம் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோமானால், நன்மையை பெற்றுக்கொள்வோமானால், கிருபையும் நம்மோட என்ன செய்யும்? நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், நமக்கு பின்னால வருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடும் போது நமக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். சீக்கிரமாய் 2 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், தேவ பிள்ளைகள் முதலாவது ஒருமித்து இருக்கும்போது நல்ல இன்பமான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய ஆலயத்துக்கு ஒருமித்து போவோம். தேவ பிள்ளைகள் ஒருமித்து வாசம் பண்ணும் போது அதிலே நன்மையும் இன்பமும் உண்டு. அது தேவனால் கொடுக்கப்படுகிற அபிஷேகமும் இந்த பூமிக்குரிய வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களும். 3ஆவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். விசுவாசிகள் ஒருமித்திருந்தார்கள், அவர்கள் சகலத்தையும் என்ன செய்தார்கள்? பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். நாம் ஒருமித்து வாசம் பண்ணும்போது நமக்கு எல்லாமே பொதுவாய் அமையும். நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே அந்த காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவரே ஆராதனை நடத்தி துவக்கம் முதல் போதகராலே செய்ய முடியும். ஆரம்ப ஜெபம் முதல் கடைசி பிரசங்கம் வரைக்கும் முழுவதுமாக 2 மணி நேரம் அவரே செய்ய முடியும். மற்றவர்களில் சிலரும் செய்ய முடியும்.
ஆராதிக்க முடியும், ஜெபிக்க முடியும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்த முடியும், அந்நிய பாஷையில பேச முடியும், ஆராதிக்க முடியும், பிரசங்கிக்கவும் முடியும். ஆனால் அது அல்ல. தேவ பிள்ளைகள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது சகலத்தையும் பொதுவாய் அனுபவிக்க தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளை, சகல கிருபைகளையும் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறது தான் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை. இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றையும் 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 ஒவ்வொருத்தர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நாம் பொதுவாய் வைத்து அனுபவிக்கும் போது நமக்கு என்ன உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலரின் காலத்திலே எல்லாவற்றையும் அவர்கள் விற்று என்ன செய்தார்களாம், அப்போஸ்தலரின் பாதப்படியிலே வைத்து விட்டார்கள். அவர்கள் ஒருவருக்கும் ஒன்றும் குறைவுபடவில்லை என்று 35ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்தது. ஒன்றுக்கும் குறைவுபடாமல் நாம் இருப்போம். நாம் ஒருமித்து வாசம் பண்ணி சகலத்தையும் பொதுவா நானே எல்லாம் செய்வேன் என்று சொல்லி செய்வதற்கல்ல. தேவ கிருபையினாலே ஊழியக்காரருக்கும் சரி, அவரோடு ஊழியத்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த கிருபை தந்திருக்கார். எல்லாரும் எல்லாம் செய்ய முடியும் தான். ஆனால் ஏன் எல்லாரையும் பழக்குவிக்கிறோம்? எல்லாரும் அந்த கிருபையிலே வளர வேண்டும். ஒருவருக்கும் ஒன்றும் குறைவுபடக்கூடாது. கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். 4வது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 4:36. விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே ஒருமித்து நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். நமக்கு உண்மையாகவே நல்ல ஆலோசனை, இன்பமான ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக, நாம் ஒருமித்து நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறபடினாலே நன்மையும் இன்பமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதே வசனம் சொல்லுகிறது, அங்கே ஜீவனும் ஆசீர்வாதமும் உண்டு என்று சங்கீதம் 133:3 நாம் வாசிக்கிறோம். அங்கே ஜீவன், ஆசீர்வாதம். அதே வண்ணமாக ஒருமித்து இருக்கும் போது நமக்கு எல்லாம் பொதுவாய் நாம் அனுபவிக்கும் போது நமக்கு ஆண்டவர் பூரண கிருபை மாத்திரம் அல்ல, நமக்கு ஒரு குறைவும் இல்லாமல் காத்துக் கொள்கிறார். ஆகையால் நாம் விதைக்கிறவர்களாகவும் அறுக்கிறவர்களாகவும் 2 பேர் ஒருமனப்பட்டு நடப்பார்கள் என்று சொன்ன விதமாய் நம்மில் அநேகர் விதைக்கிறவர்களாய் இருக்கிறோம், சிலர் அறுக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். சிலர் விதைக்கிறவர்களாய் இருக்கிறோம், சிலர் அறுக்கிறவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுதே அறுக்கிறவர்களாயும் இருக்கிறோம். விதைக்கிறவன் எவரும் அறுக்கிறான். விதைக்கிறவர்கள் எப்படி விதைப்பார்கள்? கண்ணீரோடு விதைப்பார்கள். ஆனால் அறுக்கிறவர்கள் எப்படி அறுப்பார்கள்? கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். 2 கூட்டத்திலும் நாம் இருக்க வேண்டும். விதைக்கிறவர்களுக்கு தான் அறுவடை. ஆகையால் விதைக்கிறவர்கள் இருவரும் ஒருமித்து, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கடைசியிலே கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்வார். ஆகையால் நம் கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்திலே நாம் சொல்லலாம், விதைக்கிறவனால் என்னை நீ வைத்திருக்க. விதைக்கிறவனாலும் அல்ல, அதை நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, அதை விளைச்சுகிற கர்த்தராலே ஆகும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். நம்ம அநேகர் விதைக்கிறவர்களாக இருக்கலாம், அறுக்கிறவர்களாகவும் இருக்கலாம். கண்ணீரோடு நாம் விதைப்போம். ஒரு நாளிலே கம்பீரத்தோடு நித்திய ஜீவனிலே பலனை அறுக்கத்தக்கதாக நம் இந்த நாட்களிலே கிரியை செய்ய கர்த்தர் நம்மை ஒருமித்து சேர்த்திருக்கிறார். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?
நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த தேவ வார்த்தையின்படியாக நாம் யாவரும் ஒரு மனதோடு கூட இந்த வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த சம்பத்து ஆசை எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு நமக்காக ஒரே ஒரு வாழ்க்கை, நாங்கள் இந்த வசனத்தை விதைக்கிறவர்களால் நாங்கள் அதை அறுத்து நித்திய ஜீவனிலே அநேக ஆத்துமாக்களை சேர்க்கிறவர்களால் எங்களை மாற்றும் என்று நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காய், கர்த்தருடைய நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆவிக்குள் ஆக்கினீரே. நாங்கள் பாடி துதித்து அந்நிய பாஷைகளை பேசி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து ஆவிக்குள்ளாக்கி நம்முடைய வார்த்தையை நாங்கள் ஒருமித்து இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்று கற்றுக் கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் விதைக்கிறவர்களாகவும் அறுக்கிறவர்களாகவும் அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பலனை கொடுக்கத்தக்கதாக நாங்கள் அறுக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. நாங்கள் ஒருமித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இந்த நாளிலே அந்த ஒரு மனதின் ஆவியை, அந்த ஒருமித்து வாசம் பண்ணுகிற ஆவியை இந்த நாளிலே பொழிந்தருளுவீராக. அது ஆரோனின் சிரசிலே ஊற்றப்பட்டது. அவன் தாடியிலே இறங்கி அங்கிகளின் மேல் இறங்கி அது கடந்து செல்லுகிறது. ரபாலாதிக்கம் எங்கள் போதகர் மேல நீர் வைத்து வந்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி ரீதனமான அதிகமா ரபாக்குறாமா அது கடந்து சென்று அநேகரை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாய் ஆண்டவரை கொண்டு வருகிறவர்கள் எங்களை விதைக்கிறவர்களாகும் அறுக்கிறவர்களாகும் ஒருமித்து நீர் வைத்திருக்கிறபடி நான் எமக்கு சொல்றேன். எல்லாவற்றையும் பொதுவாய் அனுபவித்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்கிறபடி நான் நமக்கு கோடி ஸ்தோத்திரம் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.